வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 471 முதல் 480 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. முன் நீங்கள் கேட்ட அதே நடைபோக்கில் ஒவ்வொரு வரிக்கும் தனித்தனியாக தெளிவாக வழங்கப்படுகிறது. 471 பிரமமே கதியே பிரமமே பதியே பிரமனர் குணமே பிரமசிர் குணமே. பிரம்மத்திற்குரிய உண்மையான பாதையாகவும் அதற்கான இறுதி நிலையாகவும் குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிர்குணமும் ஞான ஒளி நிறைந்த சிற்குணமுமாக விளங்குவது சிவமே. 472 பிரமமே பிரம பெருநிலை மிசையுறும் பரமமே பரம பதந்தருன் சிவமே. பிரம்மமே ஆனதோடு அதன் உச்சநிலையிலும் நிறைந்து முக்தியின் பரம பதத்தை அருளும் பரமசிவமே. 473 அவனோ டவளா யதுவா யலவாய் நவமா நிலைமிசை நண்ணிய சிவமே. ஆண் பெண் வேறுபாடுகளையும் அளவுகளையும் தாண்டி 9 நிலைகளின் உச்சத்தில் நெருங்கி நிற்கும் சிவமே. 474 எம்பொருளாகி எமக்கருள் புரியுன் செம்பொருளாகிய சிவமே சிவமே. எங்கள் அனைத்து பொருள்களுக்கும் ஆதியாக இருந்து தூய பொன்னொழிப் பொருளாக எங்களுக்கு அருள் புரியும் சிவமே. 475 ஒருநிலை இதுவே உயர்நிலை எனுமொரு திருநிலை மேவிய சிவமே சிவமே. இதே நிலை உயர்ந்த நிலை என உணரச் செய்யும் ஒரே புனித நிலையாய் உறையும் சிவமே. 476 மெய்வே தழியா வெறுவெளி நடுவுறு தெய்வப் பதியான் சிவமே சிவமே. உடலோ மனமோ தொட முடியாத தூய வெற்றுவெளியின் நடுவே தெய்வப்பதியாக விளங்கும் சிவமே. 477 குறைதவிர்த்தெனக்கே பொன்முடி சூட்டிச் சிரமுற நாட்டிய சிவமே சிவமே. என்னிடமிருந்த குறைகளை நீக்கி பொன்முடி சூட்டி உயர்ந்த நிலைக்கு என்னை நிறுத்திய அருள் சிவமே. 478 கல்வியுன் சாகா கல்வியும் மழியாச் செல்வமும் அளித்த சிவமே சிவமே. உலகியல் கல்வியையும் சாவில்லா ஞானக் கல்வியையும் அழியாத ஆன்மீகச் செல்வத்தையும் அருளிய சிவமே. 479 அருளமோ தெனக்கே யளித்தரு நெறிவாய்த் திருளற வளர்க்குன் சிவமே சிவமே. அருள் அமுதத்தை எனக்கே அளித்து தெளிவான ஞான நெறியில் என்னை வளர்த்து காக்கும் சிவமே. 480 சத்தலாமாகியன் தானொரு தானான் சித்தலாம் வல்லதோர் திருவருட் சிவமே. எல்லா சக்திகளாகவும் இருந்து அதே நேரத்தில் தானே தனித்த ஒன்றாக நிறைந்து எல்லா சித்திகளுக்கும் மேலான வல்லமையுடைய திருவருட் சிவமே.